ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல ஒரு மகிழ்ச்சியான இந்த பரிசுத்தமான ஆராதனை கர்த்தர் நமக்கு காண செய்த தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இது ஒரு மனமகிழ்ச்சியின் நாள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இது ஒரு மனமகிழ்ச்சியின் நாள்? ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பதே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மனமகிழ்ச்சியோடு நான் கடந்து சென்றேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். நாம மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்பதற்கு இந்த இடத்துல நீங்க கூடி வந்திருப்பீங்கன்னு சொன்னா நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்கி இன்னும் உங்களை மகிழ பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். தூதர்கள் ஆராதிக்கக்கூடிய ஆராதனையில கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் ஒரு பங்கு நமக்கு கொடுத்து அவரை ஆராதிக்கக்கூடிய உன்னதத்தில் இருக்கக்கூடிய மகா பரிசுத்தமுள்ள ராஜாவை உயர்த்தக்கூடிய ஒரு மேலான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார கர்த்தரை நாம் உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில் அவர் நம்மோடு கூட இடைபடுவார். அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட நீர் பரிசுத்தர் என்று சொல்லி நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அவரை நாம் ஆராதிக்கலாம். இப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. சொல்லுங்க. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. வானமும் பூமியும் இந்த வானம் பூமியுள்ளோர் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நல்ல கரங்களை தட்டி அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவரை உயர்த்தி உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற மகா பரிசுத்தமுள்ள ராஜாவை எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவரே ராஜா, அவரே கர்த்தர், அவரை போல தெய்வம் இல்லை. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. எல்லாரும் சேர்ந்து நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இயேசுவே இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உங்க நாம உயரத்தாண்டவரே. கர்த்தாவே, இந்த சபையிலிருந்து நாங்கள் தேவ பிள்ளைகளாய் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. ஹல்லேலூயா. வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே.
கூடி வந்திருக்கிற, அவரை பாடி ஆராதிக்கும்படியே வந்திருக்கிற நம் மத்தியில அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நல்ல வாஞ்சையோடு தாகத்தோடு, ஆண்டவரே உங்க பிரசன்னம் இன்னைக்கு நிரப்பட்டு ஆண்டவரே, இன்னைக்கு நான் வெறுமையா திரும்ப கூடாது. அந்த தேவ வல்லமையினால, அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள்ள என்னை கர்த்தர் இழுத்து செல்வீராக. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை, சாலமோன் கட்டின ஆலயத்தில் இறங்கி வந்த கர்த்தருடைய மகிமை இப்போ எங்க சபையை மூடட்டும் ஆண்டவரே, இந்த ஆலயத்தை நிரப்பட்டும். ஓ அலை அலையாய் அசைகின்றதே, துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே, ஒருவருக்கே துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிக்கும் கணத்திற்கும் துதிகன மகிமைக்கு பாத்திர நீரே, எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, உலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, உலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி, நாங்கள் உமது தேவாலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். சொல்லுங்க, வானம் உமது சிங்காசனம், உமது சிங்காசனம், ஆமென். பூமி உந்தன் பாதபடி, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஆலயம், உமது தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, உலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, உலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே, பூலோகத்திலும் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை.
உன்னையும் என்னையும் அவர் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டாரே. எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம், நம்ம மேல எவ்வளவு ஒரு அன்பு. என்றும் உம்மோடு வாழ நாம் அவரை அறியாததற்கு முன்பதாகவே அவர் நம்மை அறிந்து கொண்டார். இயேசுவே, என்னை உமக்காய் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. சேராவிகள் ஓய்வின்றி உமை போற்றுதே. உலக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. கேருவின் சேராவிகள் ஓய்வின்றி உமை போற்றுதே. உலக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, உங்க நாமம் உயரட்டும். ஆண்டவரே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, நீங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாமத்தை உயர்த்துகிறோம். நன்றி அப்பா, நீர் நல்லவர், நீர் வல்லமை உள்ள தேவன், நீர் மகா பரிசுத்தம் உள்ளவர். உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லையே. வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்க நாமத்தை உயர்த்தட்டும், உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 நீர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர், பரிசுத்தர், அந்த நாமத்தை சொல்லுவோமா, அவரை உயர்த்துவோம். பரலோகத்தில் ஒரே ஒரு ஆராதனை தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் இரவும் பகலுமாய் ஓய்வின்றி ஒரே ஒரு துதி, ஒரே ஒரு மகிமை, ஒரே ஒரு புகழ் பரிசுத்தமுள்ள தேவனுக்கு. ஹல்லேலூயா. வானம் பூமி உள்ளோர் யாவும் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவனை போல பரிசுத்தம் உள்ளவர் இந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் ஒருவர் மாத்திரமே பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர், அவருக்கு நிகரானவர், அவருக்கு ஈடு இணையாக இந்த உலகத்தில் ஒன்று கூட கிடையாது. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவ்வளோ ஒரு மகிமையான, மகத்துவம் உள்ள, ஒரு மகிமைக்குரிய, கணத்திற்குரிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது கர்த்தரை துதிக்க துதிக்க அவருக்கு விரோதமாய் வேதம் சொல்லுகிறது அவருடைய தலைமயிரை காட்டில் அதிகமாய் சத்துருக்கள் பெருகி இருந்தார்களாம். அவருடைய முடியை விட அதிகமான சத்துருக்கள். பாருங்க, முடியை எண்ண முடியாது. அதே போல சத்துருவை அவர்களால் என்ன பண்ண முடியல, எண்ண முடியல. அவ்வளோ சத்துருக்கள், தாவீதுக்கு விரோதமான சத்துருக்களின் வல்லமைகள் அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தாவீதை விடுவிப்பதற்கு ஒரே ஒரு காரணம், தாவீது கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் 103வது சங்கீதத்தில் இப்படியே சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே நீ அவருடைய நாமத்தை என்ன பண்ணு, மகிமைப்படுத்து, ஸ்தோத்தரி. நீ ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க, நீ துதிக்க துதிக்க என் தேவன் எனக்கு ஜெயம் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம எப்போ கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போ நாம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடுவார். எதிரான வல்லமைகள் அவைகள் ஒன்றுமில்லாமல் நொறுங்கியே போய்விடும். ஹல்லேலூயா.
அப்படி நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? கொஞ்ச நேரம் இப்ப நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம். நம் தேவாதி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் இந்த இடத்துல அவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறது. தேவன் பெரியவராய் இருக்கிறார். இந்த இடத்துல நம்மை காட்டிலும் இந்த இடத்துல பெரியவர் ஒருவர் கடந்து வந்திருக்கிறார். ஹalleluya. ஆகவே பயபக்தியோடு அப்படியே உங்க கண்களை ரெண்டையும் அப்படியே மூடி உங்க வாய்களை கொஞ்சம் திறந்து ஏசப்பாவை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். இங்கே எண்ணிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். எண்ணிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். இந்த உலகத்திலும் பெரியவர் ஒருவர் வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ சிருஷ்டிகளை காட்டிலும் மகா பெரியவர் உன்னதமான ராஜா ஒருவர் இங்கே இருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு உங்க கண்களை மூடி கொஞ்சம் உங்க வாயை திறந்து, சின்ன பிள்ளைங்க யாரும் கண்ணை திறக்க கூடாது, எல்லாரும் வாலிப பிள்ளைங்க எல்லாரும் கொஞ்சம் கண்ணை மூடிக்கோங்க, வாய்களை திறங்க. தயவு செய்து வாய்களை திறந்து நம்ம இப்ப ஏசப்பாவை மகிமைப்படுத்த போகிறோம். அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், சேனைகளின் கர்த்தர் பெரியவர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் பெரியவர், 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 துதிகளுக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிற ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவர், அவர் மகா பெரியவராய், அவர் மகத்துவம் உள்ள தேவனாய், அவர் நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறாரே. அவரை உயர்த்துவோமா? இதுவரையிலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போ. இம்மட்டும் அவர் பாராட்டி வருகிற எல்லா தயவுக்காக கர்த்தரை துதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்துல நான் உன்னிடத்தில் வருவேன் என்று சொன்ன தெய்வமே, இந்த காலை நேரத்தில் சபையாய் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எங்க மத்தியிலே தேவாதி தேவன் இறங்கி வருவீராக. உங்க மகிமையின் பிரசன்னம் எங்க மத்தியில இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு சாலமோனின் ஆலயத்துல தேவ மகிமை வந்து நிரப்பிச்சு, கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பிச்சு, கர்த்தாவே இன்றைக்கு நாங்கள் கூடியிருக்கிற இந்த ஆலயத்தை, இந்த சபையை நிரப்பும்படியாய் தேவ மகிமை ஒரு விசை கடந்து வருவதாக. கடந்து வரட்டும் ஆண்டவரே, கடந்து வரட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, உங்க மகிமை இன்றைக்கு நான் அனுபவிக்கணும், உங்க பிரசன்னத்தை இன்றைக்கு நான் அனுபவிக்கணும், உங்க பிரசன்னத்தை நான் இன்றைக்கு பார்க்கணும் ஆண்டவரே. அன்றைக்கு மோசேக்குள்ள ஒரு ஆசை, ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும், உங்களை நான் பார்க்கணும்னு சொல்லி ஒரு மோசேக்குள்ள ஒரு ஆசை, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு ஆசை. ஓ, நாங்களும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். இன்றைக்கு எத்தனை பேர் அந்த வாஞ்சையோடு, அந்த ஆசையோடு, தாகத்தோடு, இந்த எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறீங்க? வாய்களை திறந்து ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும்பா, உங்க மகிமையை நான் அனுபவிக்கணும் டாடி, உங்க சத்தத்தை நான் கேட்கணும், உங்க மகிமையை நான் பார்க்கணும், தேவ வல்லமையை நான் கண்ணார பார்க்கணும். அந்த மகிமையின் பிரசன்னம் இப்போ இந்த இடத்தை மூடுவதாக, இப்போ இந்த இடத்தை மூடுவதாக. அந்நிய பிரசன்னம் இப்பொழுது விலகி ஓடட்டும் ஆண்டவரே. பிசாசின் பிரசன்னம் இப்பொழுது விலகுவதாக. தேவ பிரசன்னம் நிரப்பட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் யாவருக்குள்ளும் கர்த்தருடைய மகிமை இப்பொழுது கடந்து வருவதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வாங்கப்பா, வாங்கப்பா, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். நீர் வருவீராக, இந்த இடத்தை நீர் ஆளுகை செய்வீராக. உங்க மகிமையினால் இந்த இடத்தை கர்த்தர் நிரப்புவீராக. ஓ, தடைகளை உடைக்கிறோம், தடைகளை உடைக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். தேவ பிரசன்னத்திற்கு தடுக்கிற, தேவ பிரசன்னத்துக்கு தடையாய் நிற்கிற எல்லா அந்நிய ஆவிகளும், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். தேவ மகிமை, தேவ மகிமை இறங்கட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. நாம் ஆராதிக்கிற தேவன், பைபிள் சொல்கிறது, சங்கீதம் புஸ்தகம் 96வது சங்கீதத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. ஆகையால் பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள், எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். காரணம், கர்த்தர் பெரியவர்,
அவர் வானாதி வானங்கள் கொள்ளக்கூடாத மகிமைக்குரியவர். இந்த பூமி கொள்ளக்கூடாத மகிமைக்குரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மகிமைக்கும் எந்த மகிமை அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அத்தனை மகா மேன்மையான தேவன் அவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் மகா உன்னதமானவர். அவர் மகா பெரியவராயிருக்கிறார். அவரை போல நல்ல தெய்வம், பரிசுத்தமுள்ள குவாலிட்டியான ஒரு நல்ல ஒரு தெய்வம் அந்த உலகத்துல இல்லவே இல்லை. ஆகவே கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாம் அவருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் இணைந்து உயர்த்துவோமா? அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி உங்க வாய்களை திறந்து தேங்க்யூ ஜீசஸ். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. இன்னொரு விசை, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் அவரை வர்ணிக்கவே முடியாது. கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. சேர்ந்து சொல்லுங்க, ஹalleluya ஹalleluya ஆமென், ஹalleluya ஹalleluya ஆமென், ஹalleluya ஹalleluya ஆமென், ஹalleluya ஹalleluya ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே 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 என்று. எல்லாரும் சேர்ந்து வானாதி வானங்கள், வானாதி வானங்கள் கொல்லக்கூடாத எங்கள் மகிமைக்குரிய தெய்வமே, வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அத்தனை மகத்துவம் உள்ளவர், ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்று. இப்ப ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஆமென், ஹalleluya ஹalleluya ஆமென், ஹalleluya ஹalleluya ஆமென், ஹalleluya ஹalleluya ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க என் ஆராதனை பரலோகத்தை என் பக்கமா திருப்பணும், பரலோகத்தை இந்த சபைக்குள்ள கொண்டு வரணும், பரலோக மகிமைய இந்த இடத்துல இறக்கணும். ஆராதனை அப்படிப்பட்ட ஆராதனையா மாறணும்னு சொல்லி எத்தனை பேர் உண்மையா கர்த்தர் ஆராதிக்கிறீங்க? என் ஆராதனையில கர்த்தர் என்ன நோக்கி பார்க்கணும். பரலோகமே 1 செகண்ட் என் பக்கமா திருப்பக்கூடிய ஆராதனையை நான் கர்த்தருக்கு என்று நான் செலுத்த வேண்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படி நாம ஆராதனையை கர்த்தருக்கு செலுத்த ஆரம்பித்துட்டோம்னு சொன்னா பிசாசு இனி நம்ம பக்கத்துல வரவே முடியாது, சத்துரு நம்ம பக்கத்துல அவன் நெருங்கவே முடியாது, அவன் சிதறுண்டு போவான். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும் அவைகள் சிதறுண்டு அவைகள் ஒன்றுமில்லாமல் நொறுக்கப்பட்டு போகும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க.
ஹalleluya. அவன் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாகி போவான். சத்துரு அவன் இல்பொருளாகி போவான். ஹalleluya. ரபலகரதுடனா லிமனரஷகரதடனா. ஹalleluya, ஹalleluya. உயர்த்துங்க, உயர்த்துங்க, அமைதியாகாதீங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, பரலோகம் என் பக்கமா திரும்பக்கூடிய ஆராதனையை நான் உமக்கென்று செலுத்துகிறேன். ஆண்டவரே, என் ஆராதனை பரலோகத்தை என் பக்கமா ஈர்க்க வேண்டும். ஆண்டவரே, ரிபலகரதடனா ரஷகரதடனா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Amen, amen, amen. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. சொல்லுங்க, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டும். உங்க சத்தம் எழும்பட்டும். எப்போதும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே, நீங்க வேணும்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் வேண்டும், நீர் வேண்டும். பரலோக கவனத்தை, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும். ஆண்டவரே, உங்க கண்கள் எங்களுக்கு கருவை கிடைச்சா போதும். எப்போதும் என் அருகே இயேசுவே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya, ஆமென். 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 ஹalleluya. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். காரணம், நம் தேவனாகிய கர்த்தர் அவர் மகா பரிசுத்தமுள்ளவர், அவர் மகா உன்னதமானவர், அவர் மகா மேன்மையுள்ள தேவனாயிருக்கிறாரே. ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது, சகல காட்டு விருட்சங்களும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரிக்குமா. இந்த தேவனால் உருவாக்கப்பட்ட இந்த பூமியில் உள்ள சகல சிருஷ்டிகளும் கர்த்தரை உயர்த்துகிறது. நீங்களும் நானும் அவரை உயர்த்துவதற்கு, அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட நீங்களும் நானும் அவரை மகிமைப்படுத்துவதற்கு எவ்வளவு கடமைப்பட்டு இருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே, நான் உம்மை உயர்த்துகிறேன். இயேசுவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஓ தகப்பனே, நான் உம்மை உயர்த்துகிறேன். குடும்பமாய் உம்மை உயர்த்துகிறேன். அப்பா, சபையாய் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதிங்க, துதிங்க, துதிங்க. ஆண்டவரே, உங்க நாம மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. எங்கள் இயேசு மகாராஜா ஒருவருக்கே மகிமை.
காட்டு விருட்சங்களோ, தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள், சகல மிருக ஜீவன்களோ, சகல ஊரு பிராணிகளோ, எல்லா பறவைகளோ, இந்த உலகத்தில் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சகல சிருஷ்டிகளோ கர்த்தரை துதிக்கும் என்று சொன்னால், தேவனுடைய சாயலால் அவருடைய மகிமைக்கென்று நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறபடினால் அவருடைய பக்கத்தில் நம்மை வைக்கும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறாரே. நாம் எவ்வளவாய் துதிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளை பார்க்கிறோம். கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள். ஓ, ஆகாயத்து பறவைகளை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளை பார்க்கிறோம். நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாய் நாம் காணப்படுகிறோமே. அவர் எவ்வளவு மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவரை துதிப்பதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோமே. ஓ, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுயா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இப்ப எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்க பிரசன்னம் எப்பவும் என் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க சமூகம் எனக்கு முன்னாக செல்லட்டும் ஆண்டவரே. மோசேக்கு முன்பாக அப்பா உங்க சமூகம் முன் சென்றது ஆண்டவரே. மோசே பார்த்து சொன்னீரே, மோசே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, தகப்பன என் காரியங்கள்ல நான் இளைப்பாறுதலோடு சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், உங்க சமூகம், உங்க பிரசன்னம், ஓ உங்க மகிமை என் கூட இருந்து என்ன நடத்தி செல்லட்டும் ஆண்டவரே. என்ன நடத்தி செல்லட்டும் ஆண்டவரே. ஓ, அந்த பிரசன்னம் என்னோடு கூட தங்கி இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இங்கே இருப்பது நல்லது என்று சொல்லி அன்றைக்கு பேதுரு சொன்னார். காரணம், அந்த பிரசன்னம் அவ்வளவு ஒரு மகிமை, அந்த பிரசன்னத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஒரு நிறைவு. எத்தனை பேர் அந்த பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவரே, உங்க பிரசன்னம் மாத்திரம் போதும், உங்க சமூகம் மாத்திரம் போதும். இந்த உலகத்துல எல்லாவற்றிலும் மேலானது கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? உண்மையா இந்த ஸ்டான்ஸாவை எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்க? ஆண்டவரே, உங்க சமூகம் போதும், உங்க பிரசன்னம் போதும்பா, உங்க மகிமை எனக்கு போதும் டாடி. உங்க பிரசன்னத்தோடு நான் எப்பவும் இணைஞ்சிருக்கணும் ஆண்டவரே. உங்க சமூகம் எனக்கு முன்னாக எப்பவும் செல்லணும். நான் எங்க போனாலும் சரி, நான் என்ன செஞ்சாலும் சரி, உங்க சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். உங்க சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? வாஞ்சிக்கிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஏசப்பா உங்க சமூகம் எனக்கு முன்னாக செல்லணும்னு சொல்லி விரும்புகிறவங்க உங்க கரங்களை உயர்த்தி, ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க கண்களை மூடிக்கோங்க. வாலிபர்கள் எல்லாரும், ஆண்டவரே, நான் பள்ளிக்கு போகும் பொழுது, நான் கல்லூரிக்கு போகும் பொழுது, நான் வேலைக்கு போகும் பொழுது, ஆண்டவரே, நான் தொழிலுக்காக போகும் பொழுது, என் குடும்பத்தின் காரியங்களுக்காக நான் செயல்படும் பொழுது, எல்லாவற்றிலும் உங்க சமூகம் எனக்கு முன் செல்லட்டும் ஆண்டவரே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. இன்னொரு விசை, விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர. அந்த சுதந்திரம் எனக்கு போதும்பா. வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆராதிங்க. எல்லாரும், சின்னவங்க பெரியவங்க எல்லாரும், பின்னாடி இருக்கிறவங்க, சேர்ல இருக்கிறவங்க, அண்ணன்மார் ஐயாமார் எல்லாரும் உங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தட்டி பரிசுத்தமுள்ள தேவனுக்கு, உன்னதத்தின் ராஜாதி ராஜாவுக்கு, மகா உன்னதமுள்ள நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை, சதா காலங்களிலும் துதி, சதா காலங்களிலும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே உண்டாவதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் நம்மத்திலே எழுந்தருளி இருக்கிறார், அவர் நம்மத்திலே எழுந்தருளி இருக்கிறார். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள், ஆனால் கர்த்தர் ஒருவரே மெய்யான தெய்வமாய் இருக்கிறார். அவரே வானத்தையும் உண்டாக்கினார், அவரே நாம் வாழ்கிற இந்த பூமியையும் உண்டாக்கினார். அவருக்கு மகிமையும் கனமும் எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் ஒருவருக்கே கனம், கர்த்தர் ஒருவருக்கே மகிமை, அவர் ஒருவருக்கே கனம், அவர் ஒருவருக்கே மகிமை என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. Thank you Holy Spirit. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கே மகிமை. ஹalleluya. அப்படியே உங்க கரங்களை உயர்த்தினவாறு உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடை. அவருக்கு மகிமை செலுத்துவோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹalleluya, ஹalleluya. நல்ல எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. உமக்கு மகிமை தரும். சபையாய் உமக்கு மகிமை செலுத்துகிற ஆண்டவரே, சதா காலங்களிலும் கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாயிருப்பதாக. வல்லமையும் கனமும் துதியும் எங்கள் இயேசு மகாராஜாவுக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி. கரங்களை நல்லா அசைத்து ஹalleluya. இயேசுவே thank you Jesus, thank you mighty Father. துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், பரிசுத்தப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் உயரட்டும், கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிழ்ச்சியான இந்த பரிசுத்தமான இந்த ஆராதனை நாளுக்காக உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தாவே, நீர் ராஜரீகம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. நீர் மகிமைக்குரிய தேவனாயிருக்கிறீர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிற நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனே பரிசுத்தமுள்ள தேவன், உன்னதமும் உயரமுமான சிங்காசனத்தில் விற்றிருக்கிற மகிமையின் ராஜா நீர் ஒருவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்க பிரசன்னம், உங்க சமூகம் எப்பொழுதும் எங்களோடு கூட தங்கியிருப்பதாக, எங்கள் சபையோடு கூட தங்கியிருப்பதாக அப்பா, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளோடு கூட தங்கியிருப்பதாக, அதுவே நிரந்தரமாய் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் எங்களை நடத்தட்டும், உங்க மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும். இன்னும் தேவனுடைய கரம் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் உங்க பரிசுத்தமுள்ள கரத்திற்குள்ள, உங்க பிரசன்னத்திற்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் துதி பலிகள், எங்கள் ஆராதனை பலிகளை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.
தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.